அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட தொடர்ச்சியான கணக்கில் தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா, கூம்போடைய வலைப்பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் பேசியிருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம இங்கே கணக்கு போட போகிறோம். சரிங்களா? ரைட். என்ன சொல்லியிருக்காங்க பாருன்னா, ஒரு கீத்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. இல்லை, ரைட். செவ்வக வடிவ கீத்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஓகேங்களா? ரைட். வெரி சிம்பிள். 11 ரூலை யூஸ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது கூம்பு வடிவா. ஓகேவா? கூம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா 3 டைமென்ஷனு. ஸோ அப்போ இது 3 டைமென்ஷனில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாடை யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ 11 ரூல் நமக்கு என்னென்னு தெரியும், ஜம்பிங். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஜம்ப் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் ஜம்ப் பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஸோ மொத்தம் எவ்வளோன்னா 8. சென்டரில் உள்ளது அதாவது ஜம்பிங் இடையில உள்ள நம்பரு ஆட் பண்ணணும். ஓகே, 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7. ஸோ டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன வருது, 1 வருது. நமக்கு என்ன வரணும், 0ன்னு வரணும். ஸோ இது கிடையாது. ஸோ இதை ஜம்ப் பண்ணுங்கள். எவ்வளோ சார் வருது, ஜம்பிங்கோட மாதிரி பார்த்தீங்கன்னா 8. ஸோ ஜம்பிங் இடையில இருக்கக்கூடிய நம்பரு 3 5ஐயும் கூட்டினா 8. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 0ன்னு வருது. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஆன்சரு. ஓகேங்களா? ரைட். அதேமாரி இது வருதான்னு பாருங்கள், ஜம்பிங்கு. ஓகே, ஜம்பிங்கோட மொத்த வேல்யூ எவ்வளவு கூட்டினோம்னா 4. ஜம்பிங் இடையில உள்ள நம்பரை கூட்டினோம்னா 8. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 4 வருது. ஸோ நமக்கு என்ன வரணும், 0 தான் வரணும். ஸோ இது கிடையாது. ரைட். அதேமாரி இது பாருங்கள், 8 1 9. ஸோ ஜம்பிங் இடையில உள்ள நம்பர் 7. ஸோ டிஃப்ரெண்ட் என்ன வருது, 2ன்னு வருது. ஸோ நமக்கு என்ன வரணும், 0ன்னு வரணும். ஸோ நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா பி தான். ஓகே, 137.5 மீட்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கணக்கு முக்கியம். ஓகேங்களா? ரைட். என்ன கணக்குன்ற விஷயத்தை பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில் கியூஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 16 சென்டிமீட்டர், பிஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? கோணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 90 டிகிரி. ஓகே, கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சாக கொண்டு, ஓகே, மைய அச்சாக கொண்டு உருவாகும் கூம்புகளின் வலைப்பரப்புகளை ஒப்பிடுக. ரைட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூம்பு போட போகிறேன். ஓகேவா? கூம்பு அப்படின்னா இது செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல க்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 90ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ரைட். அப்போ இது பிக்யூஆர். ஓகேவா? பிக்யூஆர். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ பிக்யூஆர். இங்கே அளவு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்யூஆர். ஓகேங்களா? க்யூஆர் எவ்வளவு, 16. ரைட். அடுத்தது பிஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. ஓகேங்களா? ரைட். இதுதான். ஸோ இப்போ செங்கோண முக்கோணவை யார் வருவாங்க அப்படின்னா பித்தாகரஸ் வருவார்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பித்தாகரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? 16 ஸ்கொயர் பண்ணிக்க, எதிர்பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்க. ஓகேவா? இந்த பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்க. இது ரெண்டையும் கூட்டுனா, ஓகேவா, இந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பரு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ரைட். அவர் சொன்ன விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காங்க, செங்கோண முக்கோணத்தில் இந்த பக்கத்தை, ஓகேவா, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சின்னு வச்சுக்குவோம். இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணிக்க, அதேமாரி இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணிக்க. இது ரெண்டையும் கூட்டினா யாருக்கு சமமாக இருக்கும், இந்த சி ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? ரைட். இதுதான் அவர் சொன்னது. அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், செங்கோண முக்கோணத்தோடைய எந்த பகுதி என்ன பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அவங்க கொடுத்த டேட்டா அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் அவங்க கொடுத்த டேட்டா. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இங்கே பி இருக்கணும், கண்டிப்பாக கியூ செங்கோண முக்கோணத்தில் தான் கியூ இருக்கணும். ஸோ பிக்யூஆர். ஸோ இங்கே இதோட வேல்யூ எவ்வளோ, 90. ரைட். கியூஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளவு, 20. ரைட். இது எனக்கு தெரில. அப்போ 16 ஸ்கொயர் பண்ணிக்கும். ஓகேவா? இங்கே பார்த்துங்க, இது 16 ஸ்கொயர் பண்ண அளவு 256. ரைட். இந்த இது எனக்கு தெரியல, கொஸ்டின் மார்க் எனக்கு தெரியல. ரைட். இது ரெண்டையும் கூட்டினா யாருக்கு சமமாக இருக்குன்னா 20ஓட ஸ்கொயர். 20 ஸ்கொயர் யார் அப்படின்னா 400. புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 400ல் 256 வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 144 தான். ஓகேங்களா? ரைட். அப்போ 144 இது யாரோட ஸ்கொயர் சொல்லுங்கள் அப்போ, 12ஓட ஸ்கொயர். யாரோட ஸ்கொயரு, 12 ஸ்கொயரு. ஸோ அப்போ இங்கே ஓகே பிக்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 12ன்னு அர்த்தம். பிக்யூவோட வேல்யூ எவ்வளவு, 12. புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னமோ இங்கே நிறையா விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கான். அதாவது ஒரு பிக்யூ, அது கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சாக கொண்டு சுற்றும்போது வலைப்பரப்பை கண்டுபிடி. ஓகேங்களா? ரைட். வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சாக கொண்டு, கியூஆர். ஓகேவா? ரைட். கியூஆர்னால் இதுதான். ஓகேவா? ரைட். நல்லா கவனிங்க. இதை வச்சு, ஓகேவா, நீங்கள் சுற்றும் போது, ஓகேவா, இதை வச்சு நீங்கள் சுற்றும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கூம்பு கிடச்சிடும். ஓகே. ரைட். ரைட்.
கியூஆர் வச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கியூஆரை பொறுத்தவரைக்கும் இப்போ நமக்கு வலைப்பரப்பு என்ன ஃபார்முலா, வலைப்பரப்பு தெரியும் என்னது, 6L/, இதுதான் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ பாருங்கள் பை அப்படியே போட்டுருவோம். கியூஆரை வச்சு நம்ம சுற்றும் போது ஓகேவா, கியூஆரை வச்சு சுற்றும் போது நமக்கான ஆரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, 12 தான் கிடைக்கும். 12 எல் எப்பவுமே என்னது, ஸ்லாண்ட் தான், ஸ்லாண்ட்டு 20 தான் ஓகே. ரைட். ஸோ இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது அடுத்து என்னது, பிக்யூவை மையமாக வச்சு ஓகேவா, பிக்யூவை வச்சு நீ சுற்று அப்படிங்கிறான் ஓகேங்களா. ரைட். ஸோ அதையும் நம்ம செஞ்சிட போகிறோம். பிக்யூவை வச்சு நம்ம சுற்ற போகிறோம். எதை வச்சு சுற்ற போகிறோம், பிக்யூவை வச்சு சுற்ற போகிறோம். ஸோ இப்போ இங்கே 12 ஓகேங்களா, இங்கே 12, இங்கே எவ்வளோ வரணும், 16 ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லிங்க அப்படின்னா, பிக்யூவை வச்சு நீ சுற்று அப்படிங்கிறான். ஸோ இதை வச்சு நம்ம சுற்றணும் அப்படின்னா ஓகேங்களா. ரைட். அப்போ இங்கே பாருங்கள் இப்படி நமக்கு ஒரு கூம்பு கிடைக்கும் ஓகேவா. ரைட். இப்படி ஒரு கூம்பு நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ பாருங்கள் இதுவும் அதே தான், என்னது பை RL தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை ஓகேவா, ஆரோட மதிப்பு இதுவும் இப்போ ஆரோட மதிப்பு இங்கே என்ன வந்துடும், இதுக்கு 16ன்னு வந்துடும். ஸோ எல் ஸ்லாண்ட்டு அதே தான், 20 தான். ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது ரெண்டையும் ஒப்பிட சொல்லுவாங்க, இல்லை ரேஷியோ கேட்பாங்க, எதனாச்சும் கேட்பாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தோம் காமனாக இது என்ன அடிச்சிருவோம், இது அடிச்சிருவோம். ஸோ 12:16 ஓகேங்களா. ரைட்டு. சிம்பிளி பண்ணால் 4 முன்னாங்கு 12 நன்னாங்கு 16. ஸோ 3:4 ஓகே. கூம்புகள் வரைபரப்பில் ஒப்பிடுக ஓகேவா. ரெண்டும் இதில் யார் பெருசாக வருவாங்கன்னா இந்த இதுதான் ஓகே, இதோட கூம்போட ஏரியா தான் என்ன இருக்கும், வலைப்பரப்பு தான் பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம், புரியுங்களா. ரைட். ஸோ அடுத்த கொஷினு இங்கே பாருங்கள், இதுவும் அதே தான், ரொம்ப ஈஸியான கொஷினு. என்ன கொஷின் பாருங்கள், ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை ஓகேவா, கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர மீட்டர் பரப்புள்ள காகிதத்தை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் ஓகேங்களா. ரைட். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும். அதாவது அவள்கிட்ட மொத்த கூம்பு வடிவ துணி மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5720 இருக்குது ஓகேங்களா. ரைட். இந்த துணியை வச்சு நல்லா நான் வச்சுங்க, இந்த துணியை வச்சு எவ்வளவு ஓகேங்களா, இந்த துணியை வச்சு அவளால் எவ்வளவு எத்தனை, அதாவது 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட தொப்பிகள் தயாரிக்கணும் ஓகேவா, இந்த துணியை வச்சு. ஸோ எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும். ஸோ அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இது எல்லாமே கூம்போட வலைப்பரப்பு எனக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா தொப்பியில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன அளவு நம்ம துணி இருக்காது ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ நம்ம நல்லா வச்சுங்க, இப்போ நம்ம தொப்பி தயாரிக்கிறோம் அப்படின்னா இப்படி தான் தயாரிப்போம் ஓகேவா. இதுக்குள்ளே நம்ம தலையை விட்டுருவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல துணி இருக்காது ஓகேங்களா, எம்டியாக தான் இருக்கும், காலியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கின்ற விஷயத்தை நமக்கு தெரியணும், வலைப்பரப்பு. என்னது, வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும், புரியுங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் வலைப்பரப்பு நிறைய துணியோட மொத்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, துணியோட மொத்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5720. ரைட். இதானே மொத்த துணி ஓகேவா. ரைட். துணியோட வலைப்பரப்பு. ஸோ இதுலேருந்து தான் நான் என்ன பண்ணேன், எத்தனை கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவா. ரைட்டு. ஒவ்வொரு தொப்பியும் ஓகேவா கண்டுபிடிக்கணும். ஒரு தொப்பியோட வலைப்பரப்பு, ஒரு தொப்பியோட அளவு, ஒரு தொப்பி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பரப்பு தேவைப்படும்னா RL தான் தேவைப்படும் ஓகேவா. RL எத்தனை எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் 22/7 ஓகேங்களா. ரைட். ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில், இங்கே பாருங்கள் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 ஓகேவா. ரைட். எனக்கு ஸ்லாண்ட்டு எனக்கு தெரியல ஓகேவா. நமக்கு தெரியும் ஸ்லாண்ட் எங்கே இருக்கும் ஓகேங்களா, ஒரு கூம்பில் செங்கோணம் முக்கோணம் தான் நம்ம உருவாக்கும். ரைட்டு. ஸ்லாண்ட் இங்கே ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 ஓகேவா. ஸோ இப்போ உயரம் எவ்வளோ 12 அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதை ஸ்கொயர் பண்ணால் 144, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ அப்படின்னா 169ங்களா. 169 தான் இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இது யார் அப்படின்னா 13ஓட ஸ்கொயர்டு. யாரோட ஸ்கொயர்டு, 13ஓட ஸ்கொயர்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஸ்லாண்ட்டு யாராக இருக்காங்க அப்படின்னா 13 இருக்கும். என்ன இருக்கும், 13 இருக்கும். ரைட். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எல்லுக்கு பிறகு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், 13 ஓகேங்களா. ரைட். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மொத்தம் ஓகே எத்தனை தொப்பி தயாரிக்கிறாங்க எனக்கு தெரியல. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்கள் கண்டிப்பாக 100% 7ஓட மடங்காக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே 7ஆல் அடிப்பட்டால் தான் முழுமையான நம்பராக கிடைக்கும். 5720 நமக்கு கிடைக்கும்
ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இந்த எண்ணுக்கு போல் 25ன்னு போட்டிங்க அப்படின்னா 7ஆல் எங்கேயுமே அடிப்படலை. ஸோ அப்போ இது இருக்காது. அதேமாதிரி 24 போட்டாலும் வராது. ஓகேவா? ரைட். ஸோ இதுவும் கிடையாது. 28 போட்டு பாருங்கள், கரெக்டாக செக் ஆகி வந்துடும் இல்லை? ஸோ 28 1 7 7 4 7 28 வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸோ எல்லாமே முழு நம்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் பெருக்குனா யாருக்கு சமமாக இருக்குன்னா 5720. ஸோ இதுதான் ஆன்சரு. இதுவும் கிடையாது, 7ஆல் வகுப்படாது. அவ்வளோதான். புரியுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் சொன்ன விஷயம் முக்கியமானது. புரியுங்களா? ரைட். ஸோ இப்போ செங்கோணம் முக்கோணம்னு வந்துட்டாவே யார் வருவாங்க அப்படின்னா பித்தாகரஸ் வருவார். ஓகேங்களா? ரைட். பித்தாகரஸ் என்ன சொல்லியிருக்காருன்ற விஷயத்தை நல்லா தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? அப்படி என்ன சொன்னேன், எதிர்பக்கம் ஓகேவா, அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம். ஓகேவா? இந்த கர்ணம் தான் நம்ம கூம்பில் என்னது ஸ்லாண்டாக யூஸ் பண்ணுறோம். ரைட். இதை ஸ்கொயர் பண்ணிக்க, இதை ஸ்கொயர் பண்ணி இதை கூட்டினா இது யாருக்கு சமமாக இருக்குன்னா இதுக்கு கர்ண ஸ்கொயருக்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவர் சொன்ன விஷயம். புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.